right. So Python the basic syntax வந்து if condition எழுதணும் colon இது நம்மோட தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். அது பிறகு நம்மோட condition true ண்டா என்ன செய்யணுங்கிற statement இதோட நம்ம finish பண்ணலாம் அல்லது condition false ண்டா என்ன செய்யறேன்னு ஏதாவது நமக்கு statement இருக்குன்னு சொன்னா இப்படி எழுதலாம். Multiple if condition பொறுத்த வரைக்கும் if condition 1 whatever here it output then elif condition 2 another condition then output we can test as many number of different condition எத்தனை condition நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு பிறகு finish பண்றதாக இருந்தா else output make sure don't miss to put this colon. I often miss this because I work with several different programming languages, so அந்த programming language normally வந்து இப்படி தான் யூஸ் பண்றேன், right? if condition, so that's okay, but நீங்க பைத்தன்ல ஒர்க் பண்ற நேரம் don't miss this colon. அதே மாதிரி இந்த இன்டென்டேஷனையும் சரியா யூஸ் பண்ணணும். இதை இவடத்தை ஸ்பேஸ் இல்லாம இவடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா எரர் காட்டும், right? so நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ரன் பண்ணக்குள்ள இன்டென்டேஷன் எரர் ஒன்று வந்துச்சு, இந்த ஸ்பேஸ் தேவையான மாதிரி விடாதால. அதே மாதிரி சின்டெக்ஸ் எரர் ஒன்று வந்துச்சு, நம்ம செமிகோலோன் போடாதால கோலோன் போடாதால நமக்கு சின்டெக்ஸ் எரர் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும், ரைட்? இன்னொரு மிஸ்டேக் ஒன்று வந்துச்சு, நேம் not defined சொல்லி, ரைட்? நேம் not defined சொல்லி ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்துச்சு, ரைட்? ஸோ நம்ம இது மிஸ்டேக் வரக நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணோம்னு சொன்னா அடுத்த முறை மிஸ்டேக் வரக்குள்ள நமக்கு அவடத்துலேயே நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்த சிங்கிள் இஃப் கண்டிஷன். ஸோ ஒரே ஒரு கண்டிஷனை தான் நம்ம செக் பண்றோம். இங்க வந்து மோர் தென் ஒன் கண்டிஷன், ஒரே வேல்யூ நம்ம அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்டான அவுட்புட்டை கொடுக்குறோம், ரைட்? இது மல்டிபிள் இஃப் கண்டிஷன். நெஸ்டட் இஃப் கண்டிஷன், நெஸ்டட் இஃப் கண்டிஷன் இப்போ let me think an example. Right, okay, right? So let me write that scenario. ஒரு பிகாஸ்ல, ரைட்? கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போறோம், சரியா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போறோம், ரைட்? ஸோ கம்ப்யூட்டிங் கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்களுக்கு இன்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ. இது இல்லாம வேற ஏதாவது கோர்ஸை ஃபாலோ பண்ற பிகாஸ் ஸ்டூடெண்டாக இருந்தா நான் சொல்லுவோம், ஓகே நம்ம ₹100 சார்ஜ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம நன் பிகாஸ் ஸ்டூடெண்ட் இல்லாத ஒரு ஆளா இருந்தா அவருக்கு நம்ம உதாரணத்துக்கு ₹200 சார்ஜ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இதை எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்னு சொன்னா முதலாவது if பிகாஸ் ஸ்டூடெண்டாக இருந்தா நம்ம இன்ட்ரன்ஸ் ஃப்ரீன்ற முடிவுக்கு வரையில ₹100 டிசிஷனுக்கு வரையில. ஏன் பிகாஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அகைன் நம்ம பார்க்கணும் அவர் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டிங் செய்யற ஸ்டூடெண்டான்னு சொல்லி என்ன நம்மளோட கிரைட்டீரியா என்ன சொல்லுதுன்னா கம்ப்யூட்டிங் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட் அவருக்கு இன்ட்ரன்ஸ் ஃப்ரீ. அப்ப பிகாஸ் ஸ்டூடெண்டா இருந்தா நம்ம ரைட் we have to do something else
பிகாஸ் ஸ்டூடெண்ட் இல்லைண்டா என்ன எவ்வளவு வரப்போகுது இப்ப 200 rupees வரப்போகுது ரைட் அவுட்புட் 200 வரப்போகுது பிகாஸ் ஸ்டூடெண்டா இருந்தா நம்ம 100 rupees அல்லது ஃப்ரீ இந்த டிசிஷனுக்கு வரலாமா இவடத்துல இல்ல இவடத்தை திரும்ப நம்ம என்ன செய்யணும் இதுக்குள்ள we have to initiate a if condition if computing student இப்போ நம்ம அவுட்புட் பண்ணலாம் ஃப்ரீன்னு சொல்லி இங்க else இங்க நம்ம சொல்லுவோம் அவுட்புட் 100 விளங்கிட்டா நெஸ்டட் இஃப் நேரத்தை சொல்றோம்னு சொல்லி இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு கண்டிஷன் உண்மை அல்லது ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்றதை வச்சு அதுக்குள்ள இன்னொரு கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டி வந்தா அதுதான் நம்ம சொல்றது நெஸ்டட் இஃப் கண்டிஷன் வித்தின் இஃப் கண்டிஷன் ஸோ ப்ராக்டிகல் யூஸ்ல நிறைய தரம் அப்படி வரும் நமக்கு ரைட் இப்போ நம்ம ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணக்குள்ள இன் டிஃப்ரெண்ட் கேசஸ் நிறைய சந்தர்ப்பத்தில் வரும் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் தான் ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று எக்ஸஸ் பண்ணக்குள்ள டே டு டே லைஃப்ல இஃப் கண்டிஷன் தான் யூஸ் ஆகுது ரைட் ப்ரோ கம்ப்யூட்டரில் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணக்குள்ள கூட நீங்கள் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா லாகின் ஆகிறீங்க கம்ப்யூட்டருக்குள்ள அப்போ அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டர்னா உங்களுக்கு அது எக்ஸஸ் தர ஃபீச்சர்ஸ் வேறு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர்னா அது தர எக்ஸஸ் வேறு அதே மாதிரி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை டெவலப் பண்ணக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டராக லாகின் பண்ணால் அவருக்கு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் கிட்டத்தட்ட சிஸ்டத்துல ஃபுல் எக்ஸஸ் கொடுக்கும் அவர் அட்மின் இல்லை இன்னொரு கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாஃப்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் அவரை ஸ்டாஃபும் இல்லை ஒரு கெஸ்ட் யூசர்ண்டா அவருக்கு நம்ம டிஃப்ரெண்டான எக்ஸஸை கொடுப்போம் ஸோ இங்கே எல்லாம் யூஸ் ஆகுறது வந்து இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷன் தான் யூஸ் ஆகும் பட் எனிவே பேஸ் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் ஸோ அதை இஃப் கண்டிஷனை தேவையான மாதிரி நம்ம நெஸ்டடாகவும் யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் இஃப் கண்டிஷனையும் யூஸ் பண்ணலாம் ரைட் ஸோ இதுக்கு ஒரு கோட் ஒன்று எழுதி பார்ப்போம் ரைட் so new file I will save it as nested if so I'm giving meaningful name so then path நேரம் வழங்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் இதுன்னு சொல்லி so after the class I will share all these files right so நம்ம we'll write a condition right so first I will give a name okay status so status and the variable name ஒன்று கொடுக்குறேன் ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா அவர் பிகாஸ் ஸ்டூடெண்டா இல்லையான்னு சொல்லி எடுக்க போறோம் ரைட் ஸோ இஃப் so input are you a BCAS student option காட்டுறோம் yes or no right so அவர் yes ன்னு சொன்னா y press பண்ணுவார் no ன்னு சொன்னா என்ன டைப் பண்ணுவார் நம்ம if status அவர் ஒன்று y ஆയിരിக்கும் அல்லது என்ன ஆയിരിக்கும் அவரோட ரெஸ்பான்ஸ் ரைட் நம்ம if கண்டிஷன்ல போற ஸ்டேட்டஸ் வந்து y ஆ இருந்தா அதாவது yes ஆ இருந்தா பிகாஸ் ஸ்டூடெண்டா ரைட் இப்போ நாங்க என்ன செய்யறோம் 100 rupeesன்னு காட்டுறதா ரைட் இதுக்குள்ள இருக்கட்டும் ஓகே வாட் எவர் print else
எல்ஸ்ல நம்ம எவ்வளவுன்னு காட்டணும், வேற செக் பண்ணணுமா? பிகாஸ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ல வேற ஏதாவது கண்டிஷனை செக் பண்ணணுமா? தேவையில்லைன்னு நமக்கு அவுட்புட் காட்டிலும் entrance fee is rupees 200. நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் படிப்படி தான் சொல்லுவோம். பிகாஸ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா நம்ம 200 சார்ஜ் பண்ண போறோம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்னு சொன்னா அதுல கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஃப்ரீ. அது அல்லாத வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிகாஸ் ஸ்டூடெண்டா இருந்தா 100 rupees. இதான் நம்ம சினாரியோ, ரைட்? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ right, so clear 100 Python nested if.py. Are you a BCAS student? So no on the type 100. If an output வருது entrance fee is rupees 200. Right. இப்போ நம்ம BCAS ஸ்டூடெண்ட்டா இப்போ என்ன செய்யணும்னா திரும்ப இதுக்குள்ள ஒரு if condition. if இதுக்குள்ள நம்ம இன்னொரு வேல்யூ ஒன்று எடுக்க வேண்டியது, ரைட்? course equal திரும்ப input do you follow HND in computing? Yes or no, for example, right? So in the if அதாவது status y அதாவது அவர் பிகாஸ் ஸ்டூடெண்ட்டா இதுக்குள்ள வர அவ்வளவு கோடும் ரன் ஆகும் இந்த ட்ரூ பார்ட்டுக்குள்ள வர. ஸோ இஃப் கோர்ஸ் இப்போ எஸ்ன்னு சொன்னா, ரைட்? நான் கேட்குறேன் do you follow HND in computing? இப்போ அவரோட ரெஸ்பான்ஸ் எஸ்ன்னு சொன்னா அவர் HND in computing ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பிரிண்ட் பண்றோம் entrance is free. Else print entrance rupees 100. I will execute and show you the output, then we can try to understand the code. Screen, right? So Python nested if.py. Now there's a question, are you a BCAS student? So let's type yes and hit enter. Right, yes and என்ன செய்யுது